இந்த சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க செய்கிற காரியங்களுக்கு நமக்கு உடனடியாகவே அர்த்தம் தெரியறதில்ல. அவங்க மனசில் என்ன நினச்சி செஞ்சாங்க, அது எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உடனடியாக தெரியறதில்ல. பிற்காலத்திலையோ அல்லது ஏதோ ஒரு சமயத்தில் தான் அதனுடைய காரணம் நமக்கு விளங்கும். அதான் ஒன்றும் இல்லை, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த அபர்ணா சென் அப்படின்னு ஒரு நடிகை இருக்குன்னாங்க, வங்க மொழி நடிகை. அவங்க மேலே இவருக்கு ஒரு ஒரு அலாதியான ஒரு சாஃப்ட் கார்னர், அந்த நடிகை மீது ஒரு அன்பு. அதை எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு தெரியலை, ஆனால் அவர் மனசில் என்ன ஓடினதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நடிகைக்காகவே அவர் வங்க மொழியை கற்றார். வங்க மொழியை கற்றுக்கிட்டு இருக்கார். எதுக்காக கற்றுக்கிட்டார்? அந்த பொண்ணுக்காக, அந்த அபர்ணா சென்னுக்காக கற்றுக்கிட்டாருன்னா எதற்காக, என்ன காரணம்? அது அறிவாளிகள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் பிற்காலத்தில் அவர் ஹேராம் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த ஹேராம் படத்தில் தன்னுடைய மனைவியாக நடித்தவங்க ராணி முகர்ஜி. அந்த ராணி முகர்ஜியினுடைய கேரக்டர் பேர் அபர்ணா. அந்த வங்க மொழியில் அந்த கேரக்டர் வருது. அதுக்கு இந்த கேரக்டர் நேமம் சூட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் அந்த சமயத்தில் வந்திருக்கு. பிற்காலத்தில் ஹேராம் எடுப்போம், அதில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும் அப்படின்னு அவர் முன்கூட்டியெல்லாம் நினச்சிருக்க மாட்டார். சாதாரண அந்த ஹேராம் வந்தது ஒரு வித்தியாசமான படம். இப்படி ஒரு படம் வந்திருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த படம் இருந்தது. இன்றைக்கும் அந்த படம் விமர்சன ரீதியாக போற்றப்படுகிறது, புகழப்படுகிறது. அந்த மாதிரி செய்தவர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். அப்புறம் இன்னொரு சம்பவத்தையும் நினைவுக்குப்படுத்த விரும்புகிறேன். இப்போ படப்பிடிப்பு அவருடைய படப்பிடிப்பு இருக்கு இல்லையா, ரஜினி, கமல், நெல்சன், அது 2027 ஷூட்டிங் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணேன். அதை மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா அது நமக்கு உறுதியானது மாதிரி தெரியுது. அதனால் அதை நான் மறுபடியும் உறுதி பண்ணுறேன். அடுத்த 3 ஆண்டுகளில் அதாவது இதற்கு பின் 3 ஆண்டுகளில் திறமையான டைரக்டர்களுக்கு வாய்ப்பளிப்பதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவு செஞ்சுருக்காராம். நல்ல காரியம். திறமையான நடிகர்களை கண்டுபிடிச்சி தமிழகத்துக்கு கொடுங்க சார் அப்படின்னு நம்மளும் ஒரு இதாக சொல்லி ஆசைப்படுறோம். சரி, அப்புறம் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய இது என்ன போடிக்கிட்டு இருக்குன்னா, விஜய், சங்கீதா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க அம்மா படாத பாடுபட்டாங்க. 2 பேரையும் வரவழைச்சு பேச வச்சாங்க, ஒன்றா பேச வச்சாங்க. 2 பேரும் சரியாக ஒரு டேமுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஜய் ஆதரவு ஊடகங்களில் வந்ததுன்னு சொன்னால் வரவழைக்கப்பட்டதுன்னு தான் எனக்கு தெரியுது. அதாவது அந்த செய்தி உருவாக்கப்பட்ட செய்தியாக மாதிரி தான் இருக்குது, உண்மையாக தெரியலை. ஏன்னா இது வரைக்கும் அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த உருவாக்கப்பட்ட செய்தியாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரியெல்லாம், அதாவது நான் இன்றைக்கி அந்த கேஸ் வருது, விவாகரத்து கேஸ் வருது. அதில் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. அதனுடைய டைரெக்ஷன் எந்த வழியில் போகும் அப்படிங்கிறது தெரியாது. திருமதி சங்கீதா அவங்களுடைய குற்றச்சாட்டில் கூறியிருக்கிற ஒரு நடிகையை விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்கல்ல. அந்த நடிகையை விட்டு விலகுவதற்கு விஜய் ஒத்துக்கொள்வாரா, இல்லை தான் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, இன்றைக்கி கேஸில் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும், வெளியே வந்தால் தான் தெரியும். சரி, அதுக்குள்ளே இப்போ சில ஊடகங்களெல்லாம் சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு எஸ்கார்ட் கொடுத்துருக்காங்களாமே, போலீஸ் எஸ்கார்ட் கொடுத்துருக்காங்களாம் திரிஷாவுக்கு. இப்போ அஜித் வீட்டுக்கு அந்த துக்கம் விசாரிக்க போனாங்கள்ல, அப்போ கான்வாய் வந்தது அப்படின்னு சில ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கல, அதனால் அதை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பெட்டின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, நம்ம ஸ்ரீதேவி மகள் ரொம்ப கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்க. அவரை ஆபாசமாக காட்டியிருக்காங்க.
இந்த அளவுக்கா போகிறது அப்படின்னு சொல்லி நிறையா ராம் சரண் மேலே புகார் வந்தது. இந்த படம் மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈட்டும், புதிய வரலாறை படைக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் வட அமெரிக்காவிலையும் அதாவது வட அமெரிக்காவிலையும் வெளிநாடுகளிலையும் இந்த பெத்தி படத்துக்கு அவ்வளவாக வரவேற்பு இல்லை, பெரிய அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ள மார்க்கெட் புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. இதையும் கவனத்தில் கொண்டு இனிமேல் படம் எடுப்பவர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எடுத்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அது ஒன்று சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் ராஜ்யசபா தலைவராகவும் இருக்கார். அவர் இப்போ அண்மையில் டெல்லி போயிருந்த நமது முதல்வர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போ அவர் விஜய்கிட்ட சில அட்வைஸ் சொன்னாராம். நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான முறையில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அது நல்லதில்லை, அவங்க கவுத்து போடுவாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அப்போ 7 மேயர் கேட்பாங்க, அப்புறம் ஊரக உள்ளாட்சித்துறைகளை 20% எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வளர்த்துக்க பார்ப்பாங்க. இதை பிஜேபி விரும்பாது, இந்த செயலை பிஜேபி விரும்பாது அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுருக்காரு. அப்போ உங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டம் இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமாக சொன்னார்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்க போகிற போக்கு அப்படி தான் இருக்குது. சரி, அப்புறம் இந்த சினிமா உலகத்தில் இந்த பார்வதி திருவோத்துன்னு ஒரு பெரிய சிறந்த நடிகைங்க, நல்ல நடிகை. அவங்க இந்த மரியானில் தனுஷோட நடிச்சிருந்தாங்க, தங்களானில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் உள்ளொழுக்கு, சார்லி, பெங்களூர் டேஸ், கரீப் சிங்கிள், இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க தங்களுடைய நடிப்பினுடைய திறனை காட்டியிருந்தாங்க. அவங்க இப்போ மம்மூட்டிக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கண்டனம் என்னென்னா, நீங்கள் பெண்களை ரொம்ப இழிவாக காட்டியிருக்கீங்க, இழிவாக வசனம் பேசியிருக்கீங்க அப்படின்னு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனது பயணம் எளிதல்லங்க, எனது வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி எனக்கு எதிரான சக்திகள் ஒன்றாக திரண்டு என்னை எலிமினேட் பண்ண பார்த்தாங்க, என்னை அகற்ற பார்த்தாங்க, இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அகற்ற பார்த்தாங்க. ஆனால் நான் தைரியமாக பேசக்கூடியவள், அந்த மனதைரியத்துடன் நான் அதை எதிர்கொண்டேன். அது மட்டும் இல்லை, என் குடும்பம் எனக்காக உதவி பண்ணியது, என் நண்பர்கள் எனக்காக பக்கபலமாக இருந்தார்கள். இதனால் நான் துன்புறுத்தப்பட்ட போதும் சரி, தாக்கப்பட்ட போதும் சரி, கொலை மிரட்டல் வந்த போதும் சரி, கற்பழிப்போம் என எல்லா மிரட்டல்களும் வந்த போதும் சரி, நான் களைத்து போகவில்லை, சளைத்து போகவும் இல்லை. காரணம், என் நண்பர்களும் பெண்களும் எனக்காக சக்கர வியூகம் வகுத்து சுற்றிலும் நின்றார்கள். இந்த விமன் இன் சினிமா கலெக்டிவ், WCC அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கசாபா படத்தில் ஒரு டைலாக் பேசியிருக்கிறாரு ஒரு போலீஸ் அதிகாரி. அப்போ சக போலீஸ் அதிகாரிகிட்ட அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவள் மாதவிடாய் சுழற்சியை பாதிக்கிற அளவுக்கு அடித்து காயப்படுத்துவேன் அப்படின்னு பேசியிருக்கார். டைலாக் பேசினாராம். அந்த அம்மா சொல்லுது. இது IPC படி குற்றம், தூக்கி போடலாம், உள்ளே தூக்கி போடலாம், பெண்மையை இழிவுபடுத்தினாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த வசனம் எப்படி வந்தது, இதை எப்படி சென்சார் இது பண்ணாங்க அப்படிங்கிற இதை கேள்வி கேட்டிருக்காங்க பார்வதி திருவோத்து. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியலை. பார்க்கலாம், நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.